வாழ வேண்டிய ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு இந்த உணர்வோட பேசுது. இந்த உணர்வை வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கெட்டவர்கள், அனுபவித்தவர்கள் வந்து பேசுவதை கூட வாழ வேண்டிய ஒரு பெண் இந்த நாட்டின் பண்பாடும் கலாச்சாரமும் சீரழிகிறதே என்று நீ பேசும்போது, தமிழ்நாட்டு பெண்ணே உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். ஐயா, நான் 10வது ஐயா படிச்சிருக்கேன். நாங்க 2 அரிசி வாங்கி திங்கிற குடும்பம் ஐயா. ஆனா இன்னைக்கு சக ஆண் நண்பர்களோட நான் மேடை ஏறி பேசுறேன்னா அது சமூகம் எனக்கு அளித்த நாகரீக வளர்ச்சி, பெண் உரிமை. என் கணவர் என் மேல் நம்பிக்கை வைத்து சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். இந்த சுதந்திரத்தையும் இந்த நாகரிக வளர்ச்சியையும் நான் என்னைக்கு எல்லாம் மீறனோ அன்னைக்கு என் குடும்பம் கோர்ட்டுக்கு தான் போவோம். ஐயா, இன்னைக்கு ஒரு நாகரிகம் இருக்குங்கய்யா. அந்த நாளெல்லாம் பொண்டாட்டி வந்து புருஷனை எப்படி தெரியுமா கூப்பிட்டாங்க? மாமாய், மச்சான், அத்தான். இன்னைக்கு எப்படி தெரியுமா கூப்பிடுறாங்க? டே குமரேசா, நாய்க்கு பிஸ்கட் போட்டியாடா? டே குமரேசா, புடவை அயன் பண்ணிட்டியா? இந்த குமரேசன் எப்ப பாரு சொதப்புறான். யாருமா அந்த குமரேசன்? அவன் தான் என் புருஷன். இவங்க சொல்றாங்க புருஷனை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஐயா, அந்த புருஷனை வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. தெரிஞ்சவன் கூப்பிடுறான், தெரியாதவன் கூப்பிடுறான், எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஐயா, வாழ்க்கையில கஷ்டத்துல நஷ்டத்துல நீ அழுது சிரிச்சா சிரிச்சு உனக்காகவே வாழ்ந்து ஓடாய் தேயிற பொண்டாட்டி பேரை சொன்னா என்னையா தப்பு? கணவனுடைய பேரை சொல்லி கூப்பிடுவது தப்பு இல்ல. பேரை சொல்லி அழைத்தால் குற்றம் இல்லை. ஆனால் கணவனுக்கு அவ பெயர் எடுத்து கொடுத்தால் அது குற்றம். சார், குடும்பம்னா எப்படி இருக்கணும் சார்? நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து மனப்பான்மையோட வாழணும். ஆனா எங்க குடும்பத்துல இது எதுவுமே இல்லை சார். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சுட்டாங்க. சரி. ஆனா அன்னைக்கு அவங்க நிம்மதியா இல்ல, சந்தோஷமா இல்ல. அவங்க நிம்மதியா இல்ல, சந்தோஷமா இல்ல என்பதை விட அவங்க பெத்தாங்களே 2 பிள்ளைங்க, அவங்க சந்தோஷமா இல்ல. அதான் நாங்க தான் சார். நான் 8வது படிச்சுட்டு இருந்தேன் சார். 8வது படிச்சு வீட்டுக்கு வந்தேன் சார். அப்ப வீடு பூரா ரத்தக்கரையா இருந்தது. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? வீட்ல ஏதோ சண்டை நடந்திருக்கு, அதனால ரத்தக்கரைன்னு நினைப்பேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்ப எங்க அப்பனை எழுப்பி நான் கேட்கல, வீதியில வந்து கேட்டேன் எங்க வீட்ல என்னாச்சு அப்படின்னு. அப்ப சொன்னாங்க, சாதாரணமா ரோட்ல போறவன் இந்த ஊருக்கு போறதுக்கு தடம் கேட்டதுக்கு உங்க அப்பா சந்தேகப்பட்டு அவங்க கூட தான் போறியான்னு பேசி கையில அடிக்கிறனா சாதாரண அடியில சார், கைக்கு இரும்பு கிடைச்சா சரி, மரக்கட்டை கிடைச்சா சரின்னு எடுத்து அடிச்சிட்டாரு சார். அப்ப கூட அந்த சமூகம் கூட எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகல, தனியா போனாங்க. தனியா போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணாதான் தெரியுது இடுப்புல ஒரு எலும்பு உடஞ்சி போச்சு, இனிமே உங்களால காட்டு வேலையெல்லாம் செய்ய முடியும்னு சொன்னாங்க. இதே மாதிரி 10th பப்ளிக் எக்ஸாம் சார். அடுத்த நாள் எக்ஸாம். அந்த அன்னைக்கு நைட்டு வீட்டில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒரு வேளை கஞ்சிக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை சார். எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்தார். அப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க, இப்படி குடிச்சிட்டு வரையே படிக்கிற பிள்ளைங்க பசங்களுக்கு சாப்பிட்றக்கு ஒரு வேளை கஞ்சி இல்லையான்னு கேட்டாங்க. அப்போ என்ன சொன்னார் தெரியுமா சார்? அதுக்கு தான் உன்னோட உடம்பு இருக்கே, அதை விற்று நீ உங்கள் பிள்ளைங்க பசங்களை சாப்பிட போட வேண்டியதானு கேட்டாங்க சார். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த நைட்டு பூரா அவங்க ஒரு வேளை கஞ்சி சாப்பிடல, விவாதம் சார். அடுத்த நாள் பப்ளிக் எக்ஸாம் சார். காலைல 6:30 மணிக்கு நான் வீட்டில் படிக்க முடியல சார், ஸ்கூலுக்கு போனேன். அங்கே போய் இந்த ஞாபகம் தான் சார் வந்தது. அத்தனையும் அடிக்கிட்டு நான் படிச்சேன் சார். சார், இந்த காலகட்டத்தில் பிஎஸ்சி படிக்கிறது சாதாரணம் தான். ஆனால் என்ன மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். நான் லீவ் நாளில் காட்டு வேலைக்கு போய் அதில் என்னால் முடிஞ்ச வருமானத்தை வச்சு பஸ் ஃபீஸ், அந்த மாதம் பஸ் ஃபீஸ் நான் கட்டுவேன் சார். செம் ஃபீஸில் பாதி ஃபீஸ் நான் கட்டுறேன் சார். இதை வந்து நான் கேவலமாகவும் நினைக்கல சார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு தான் நினைக்கிறேன் சார். காட்டு வேலைன்னா சும்மா சாதாரண வேலையில சார். இந்த வெயில்லையும் மழையிலையும் கருமங்காட்டில் புல்லரிக்கிறதுமே சோளக்காட்டுக்கு உப்பு வைக்கிறதா சார் என் வேலை. இந்த அரட்டி இறங்கத்தின எப்படி பார்த்து எப்படி வந்த தெரியுமா சார்? ஒரு காட்டில் மண்டாக்கட்டு கட்டிக்கிட்டு உப்பு வச்சுட்டு இருந்தேன் சார். அந்த அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, அரட்டி இறங்கத்தில் நீ கலந்துக்கணும்னு சொன்னியே, டிவியில் போட்டிருக்கா வந்து பாருன்னு சொன்னாங்க சார். அப்படி சொல்லி பார்த்து தான் சார் இன்னைக்கு வந்தேன். இங்கே இந்த அளவுக்கு வந்து பேசுறேன்னா நான் ஒவ்வொரு வீர்வையா சிந்தி செஞ்ச அந்த சம்பளத்தை வச்சு தான் சார் இன்னைக்கு இங்கே வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன் சார். அவர் ஒன்று நான் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்கன்னு கேட்கல சார், ஒருவேளை சாப்பாடு போடுங்கன்னு கேட்கல, ஒரே 1 மணி நேரம் படிக்கிறதுக்கு டைம் கொடுங்கன்னு தான் சார் நான் கேட்குறேன். எங்கள் அம்மா காலையில் 6 மணிக்கு போனாங்கன்னா நைட்டு 9 மணிக்கு தான் சார் வருவாங்க. நான் காலேஜ் போயிட்டு வந்து வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும்.
அப்படி வீட்டு வேலையை செஞ்சுட்டு படிக்கிற டைம் அந்த 8 to 9 தான் சார். அப்போ எங்கள் அப்பா வருவார். வந்தா சரி இவர்கிட்ட பேசினா தானே பிரச்சனை, பேசாமல் இருக்கலாம்னு நினச்சேன். அப்போ சொல்லுவார் சார், உங்கள் அம்மா தான் புத்தி இப்படின்னா உன் புத்தியும் உங்கள் அம்மா மாதிரியே ஊர்மேய போறியா அப்படின்னு கேட்பார் சார். அப்படி கேட்டால் எவன் சார் படிக்கிறதுக்கு மனசு வருமா சார்? அவர்கிட்ட ஒன்று நான் எதுவுமே கேட்கல, ஜஸ்ட் ஒரே 1 மணி நேரம் படிக்கத்தான் சார் கேட்டேன். இப்படி ஒரு அப்பா தேவையா சார்? இப்படி ஒரு சந்தேகப்படுற புருஷாவிற்கு தேவையா சார்? இதுவே எங்க அம்மா இப்போ நினைக்காம 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவை டைவர்ஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு கேஎம்சி காலேஜ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன்னா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பேன் சார். இன்னைக்கு இதெல்லாம் பெரிய நான் எதுவும் சொல்லல சார். நீங்கெல்லாம் இங்க இருக்கிறவங்களா நினைக்கலாம், என்னை விட தைரியமா இல்லாத பிள்ளைகளுக்கு எங்க அப்பா மட்டும்தான் இதுன்னு சொல்ல. என்ன மாதிரி எத்தனையோ அப்பனுங்க என்ன பெத்த அப்பா மாதிரி நிறைய அப்பா இருக்கா. அந்த மாதிரி அப்பனுங்க நாளைக்கு என் பொண்ணு நம்ம பொண்ணு இப்படித்தான் ஸ்டேஜ் ஏறி சொல்லுவா, நாம ஒழுங்கா திருத்திடலாமல்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அப்பனும் நினைக்கணும் சார். அதுக்காகத்தான் நான் பேசுறேன். இது எங்க அப்பனை நான் சுத்தமா வெறுத்துட்டேன்னு நான் சொல்லல. இதை பார்த்தாவது எங்க அப்பா திருந்துவா சார், திருந்தணும் அப்படிங்கிறக்காகத்தான் பேசுறேன். இதை பார்த்து சே இவ இப்படிதானா அடுத்த கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்ன நினைச்சாலும் அவர் அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான் சார். இந்த பெண்ணோட நிலைமை இப்படி இருந்தா, இப்படி ஒரு அப்பன் இருந்தா, இப்படி ஒரு கணவன் இருந்தால் ஒரு மனைவி என்ன செய்வாள்? விவாகரத்தை தேடி போகாமல் அந்த பெண்ணால வாழ முடியும்? இந்த பெண்ணோட கண்ணீராவது அந்த கல் நெஞ்சத்தை மாத்தாதா? அப்படி அந்த பொண்ணு கதறுது, அந்த உள்ளம் பதறுது. அந்த பொண்ணு காட்டு வேலைக்கு போய் படிச்சதுன்னு சொல்லும்போது தான் படிக்கக்கூடிய படிப்புக்காக காட்டு வேலைக்கு செல்லக்கூடிய இந்த பெண்ணை பார்த்து உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன் சார். எங்க அம்மாவுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க சார். அவங்க வந்து பெத்தவங்களா பார்த்தா கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. ஆனா அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார் தெரியுமா சார்? யார்ட்டையும் நீ பேசக்கூடாது, எங்கிட்ட மட்டும்தான் பேசணும். வெளியே கூட்டிட்டு போறனா கூட அவர் ஜெயிலு கைது கூட்டிட்டு போற மாதிரி தான் கூட்டிட்டு போனாங்க. அப்போ அவங்க கூட 4 வருஷம் குடும்பம் நடத்தினாங்க. அவங்க ஒன்று பண்ணியிருக்கலாம், நான் என் பெத்த வீட்டுக்கு போறேன்னு சொல்லி வந்திருக்கலாம், இல்லைன்னா கோர்ட்ல டைவர்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். அவங்க அதை எதுவுமே பண்ணல சார், அங்கேயே வாழ்ந்து தற்கொலை பண்ணிட்டாங்க சார். இப்படி எங்க அம்மா செஞ்சிருந்தாங்கன்னா ஒருவேளை சாப்பாடு வாங்கி தர கூட இல்லாத எங்க அப்பா எங்களை எப்படி சார் இந்த அளவு படிக்க வைப்பாரா சார்? அனாதையா நாங்கள் நடத்துறோம் இப்போ தானே. இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா சார்? இப்படி ஒரு புருஷன் தேவையா சார்? இந்த பையன் பேரு பரணிதரன். அவங்க அம்மா ஒரு பூ வைக்கக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த 8 வயசு சிறுவன், அந்த 8 வயதில் இந்த சிறுவனுக்கு ஆண்டவன் கொடுக்கக்கூடாத ஒரு சோதனையை கொடுத்துருக்கிறான். இதயத்தில் ப்ராப்ளம். அந்த இதயத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணோம், மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். அந்த அறுவை சிகிச்சை பண்ணாதான் இந்த பையனுடைய இதயம் பாதுகாக்கப்பட்டு பழுதடைந்திருக்கக்கூடிய அந்த இதயத்தை பாதுகாத்து இந்த பையனை வளர்க்க முடியும். தன்னோட குழந்தையை காப்பாற்றுறதுக்கு முடியாமல் இந்த அம்மா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ பள்ளிக்கூடத்து ஆசிரியை நம்ம பேர் சாக்லின் 98,000 ரூபாய் செலவாகுனதும் 45,000 ரூபாய் இவரும் இந்த அம்மாவுடைய கணவர் ஆரோக்கியநாதன் அவர் முயற்சி செய்து 45,000 ரூபாயை இந்த பையனுடைய ஆபரேஷனுக்காக அவங்க வசூலித்து கொடுத்துருக்காங்க. என் கூட பிறந்தவங்க எல்லாம் இருந்தும் எனக்கு எந்த உதவியும் இல்லை. உங்களை நாடி நான் வந்திருக்கிறேன். என் பையன் உயிரை காப்பாற்றி கொடுக்கணும். இந்த 50,000 இருந்தால் என் பையன் உயிர் பொழைக்கும்னு சொல்லியிருக்காங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய வளைகுடா வானம்பாடி கவிஞர்களுடைய சங்கத்தின் சார்பிலே உங்களுடைய இந்த சன் டிவியின் அரட்டை அரங்கம் நல்ல சேவை செய்கிறது. இது யாருக்காவது ஒரு ஏழைக்கு தேவைப்பட்டால் இந்த பணம் போய் சேரட்டும் என்று அங்கிருந்து அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் அனுப்பிய பணத்தை உங்கள் கண் முன்னால் சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பிலே இந்த சித்ரா மோகன் அவர்கள் ஒரு 10,000 ரூபாயை இந்த மாணவனுக்கு உங்க திருக்கரத்தாலே கொடுங்கம்மா. நன்றிம்மா. கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே கோழி குஞ்சு 2 மின்று அன்பில்லாத காட்டிலே அடுத்த வீட்டு பாப்பா இப்போ அம்மா அப்பா மடியிலே அதிர்ஷ்டமில்லா பொண்ணுக்கு தான் சேர்த்து வைக்க வழி இல்லை. இந்த பாட்டு அந்த படத்துக்காக எழுதுறீங்க, என் வாழ்க்கைக்காக எழுதின வரி. விவாகரத்து வருதுன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? கணவன் மனைவி விட்டு கொடுத்து பரஸ்பர நம்பிக்கையோட வாழ்ந்தா விவாகரத்தே வராதுங்க ஐயா. 16 வயசுல எங்க அம்மா கல்யாணம் பண்ணாங்க. 22 வயசுல எங்க அம்மா வாழ்க்கையே முடிஞ்சு எங்க தாத்தா வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்க அப்பா எப்பேற்பட்டாலு, அவரு குடிக்கிறதா இல்லையோ ஃப்ரெண்டு குடிக்கிறேன்னு கேட்டா போதும், அவர் கையில காசு நிலத்தை வித்து கூட கொடுத்துருவாரு. அவங்களுக்குள்ள எப்படி விவாகரத்து வந்துச்சுன்னு சொல்றேன் கேளுங்க.
எங்க அப்பா வந்து அவங்க மாமியார் வீட்டை பத்தி தப்பா பேசுறது, எங்க அம்மா வந்து அவங்க மாமியார் வீட்டை பத்தி தப்பா பேசுறது. சின்ன சின்ன பிரச்சனைகள் முத்தி பின்னாடி அவங்க எதுல வந்துங்க ஐயா நின்னாங்க, விட்டு கொடுக்காதனால விவாகரத்துல வந்து நின்னாங்க ஐயா. விவாகரத்துல அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பாதிக்கப்பட்டது யாருங்க ஐயா? நீதான். நான் தான். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. +2 வந்தேங்க ஐயா. நம்ம அம்மா தான் நம்மளை நல்லா தானே படிக்க வைக்கிறாங்க, அப்ப என்ன கவலைன்ட்டு +2 வந்தேங்க ஐயா. +2ல என்னை ஒரு டீச்சர் கேட்டாங்க ஐயா, உங்க அப்பா பேர் என்னம்மா அப்படின்னாங்க. சொன்னதுக்கு சொன்னாங்க ஐயா, நீ ஏன் உங்க அப்பா பேர் இன்சில் போடாம உங்க அம்மா பேர் இன்சில் போடுற அப்படின்னு கேட்டாங்க. அங்க போய் நான் திரும்ப பிளாஸ் பேக் ஆரம்பிக்க முடியுமாங்க ஐயா? நான் சொன்னேன் நீ, ஆனா நான் சொல்லட்டுமா, இன்சியலா அம்மா பேரை போட்டா என்ன? படைச்சவன் பிரம்மா, பிரம்மாவனம் பார்த்தது இல்ல, என்ன பெத்தது எங்க அம்மா, என்ன வளர்த்தது எங்க அம்மா, எனக்கு ஆளாக்குனது எங்க அம்மா. எங்க அம்மாவோட பேரை இன்சியலா போட்டா என்ன தப்புன்னு கேட்கணும். அப்போ கேட்டதுக்கு அப்புறங்க ஐயா என் மனசு ரொம்ப வேதனைப்படுச்சு. நம்ம அப்பா நம்ம கூட இருந்து நமக்கு அன்பு செலுத்தி இருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம அவரோட இன்சல் போட்டிருந்தா நம்மளை இப்படி இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களா? அந்த பிள்ளைக்கு அப்பா கூட வந்தார், நமக்கு வரல. அந்த பிள்ளைக்கு அப்பா அப்படி செய்யறாரு, நமக்கு செய்யல அப்படின்னு என் மனசுல ஒவ்வொரு ஏக்கங்களும் வேதனைகளும் உண்டாச்சுங்க ஐயா. அப்பா சேரணும்னு அன்னைக்கு நான் நினைச்சேன், இன்னைக்கும் நினைக்கிறேன். அவங்க அப்பா பிரிஞ்சதுனால அவங்க சொல்றாங்க, ஆனா எங்க கூட இருந்தே சார் நான் 10th படிக்கலையே நான் இன்சில மாத்திட்டேன் சார், எங்க அப்பா இன்சில தான் சார் நான் போடுறேன். அவங்க சொல்றாங்க பிரிந்து வாழ்றேன், சேர்ந்து வாழ்ந்துட்டே இப்படி சொல்றாங்கன்னு. ஆனா இது வரைக்கும் சார் எங்க அப்பா ஒரு 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 வார்த்தை இனிமையா நான் கேட்டதில்ல சார். அந்த அனுபவிச்சு பார்த்தா தான் சார் தெரியும் அதனோட ஒவ்வொரு வேதனையும். இன்னைக்கு அவங்க அம்மா கூட தனியா இருந்து தனிமரமா இருந்து நல்லா படிக்கிறாங்க சார். ஆனா எங்க அப்பா கூட இருந்த அத்தனை வேதனையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் சார். அது ஒவ்வொரு வேதனையும் அவங்க கூட இருந்த அனுபவிச்சு பார்த்தா தான் சார் தெரியும். ஐயா இவங்க கேட்கிற மாதிரி தான் சார், இவங்க பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி தான் எங்க அம்மா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. டைவர்ஸ் வாங்கிதான் சொல்றேன், ஆனா அவங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அதுதான் சொல்றேன், டைவர்ஸ் வாங்கலான்னு. இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா சார்? நாளைக்கே இவங்க அப்பா இப்படி எங்க அப்பா மேல கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் ஐயா. அவங்க அம்மா டைவர்ஸ் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்க ஐயா. அவங்க ஏன் தெரியுமாங்க ஐயா வாங்க மாட்டேங்கிறாங்க? பிள்ளைகளோட எதிர்காலம் கையில நினைச்சு வாங்காம இருக்கிறாங்க ஐயா. பிள்ளைங்க பின்னாடி என்ன மாதிரி அவங்க பிள்ளை பாதிக்கப்பட கூடாது பாத்தீங்களா? அதனால அவங்க அம்மா என்ன வாங்காம இருக்காங்க. சமுதாயத்துல ஒரு பொண்ணு கணவன் இல்லாம இருந்தா என்னங்க ஐயா சொல்லுவாங்க? கணவன் இருந்து கூட இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க சமுதாயத்துல? வாழ வெட்டி. அதேதான் அம்மாவின்னு சொன்னாங்க. எப்படி தெரியுமாங்க ஐயா சொல்லுவாங்க? எங்க அம்மா நடந்து 4 பேர் நடந்து வீதியில் போறாங்கன்னா எங்க அம்மா எதுக்கு அப்புறம் வந்தா போதும், வாழா வெட்டி வந்துட்டாளா இன்னைக்கு பொழப்பா. அம்மாவதான் அப்படி சொல்றாங்கன்னா நான் போனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பிள்ளை பெத்த பிள்ளை வந்துட்டாளா இன்னைக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. சொன்னாங்களே ஊர்ல இப்படி பேசுது, நேனு ஊருக்கு பயந்துருந்தா இன்னைக்கு வாழ முடியாதியா. ஒரு தீபாவளி வந்ததுன்னா என்ன ஆசைப்படும்? பட்டாசு வெடிக்கணும்னு ஆசை வரும், புது சொக்கா போட்டுன்னு ஆசை வரும். இதே மாதிரி எங்கள் அப்பாடி இதனால் அவனை விட்டுட்டேன், ஒரு துணி எடுத்தாரேன் நோம்பிக்கு, அப்போ துணி போட்டுக்கடான்னு சொன்னார். சரி அப்போ தான் அப்படி சொல்லிட்டாரு, துணி எடுத்துகிட்டு வருவாரேன்னு. தடத்த வேலை செய்கிற இடத்துல பார்த்துங்க, மணி 12 ஆச்சு. எங்கள் அம்மாட்ட சொன்னேன், உங்கள் அப்பா துணி எடுத்து வாங்க மாட்டார், அது ஏதோ டாக் மார்ஸில் இருப்பார், காதில் போட்டுக்கிற கமுளு கழட்டி துணி எடுத்து கொடுத்தாரு எங்கள் அம்மா. அந்த அம்மாவை பெருமையை நினைப்பேன், அப்பனை பெருமையை நினைப்பேன். ஐயா ஐயா சமுதாயத்தை பத்தி கவலைப்பட்ட சோறு திங்க முடியாதியா, நமக்கு பசிச்சா நாம தான் சோறு திங்கணும். சபாஷ். எனக்கு விவரம் தெரியாதல்ல வயசுல எங்க அப்பா தப்பு செஞ்சுட்டு போயிட்டாருங்க ஐயா. அப்ப தப்பு செஞ்சுட்டு போனவர் இப்ப திருந்தி இருக்கிறான்ற நம்பிக்கையில தானங்க ஐயா நான் சேர்த்து வைக்கணும்னு சொல்றேன். தப்பான முறையில் சேர்த்து வைக்கணும்னு சொல்லலையே. இந்த பொண்ணு அப்பா அம்மா சேர்ந்துருக்கணும்னு சொல்றது நியாயம், கண்டிப்பா உண்மை, சேரட்டும் நம்மளுக்கும் ஆசை இல்லை. ஆனா இந்த பொண்ணு ஒன்றை மறந்துடுச்சு. அந்த பொண்ணு குழந்தையா இருக்கும் பொழுது இந்த பொண்ணு மேல அக்கறை இருந்தா அந்த புருஷன் ஏயா பொண்டாட்டிட்ட பிள்ளைய விட்டுட்டு போறான். இவள் மீது பொறுப்பே இல்லாத ஒரு தந்தையத்துக்காக இவள் இவ்வளவு வாதாடுவது உண்மையிலே வேதனையா இருக்குதுயா. மேடம் ஒரு நிமிஷம், எங்க அப்பா விட்டுட்டு ஓடியெல்லாம் போகல, 2 பேரும் சம்மதிச்சு விவாகரத்து வாங்கிட்டு தான் வந்தாங்க. அன்னைக்கு உங்க அம்மா உன்னை வளர்க்கறதுக்கு எத்தனை அவலப்பட்டாங்க, கேவலப்பட்டாங்க, ஊரார் முன்னால அசிங்கப்பட்டாங்கன்னு சொன்னியே, அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல முடியும்? அந்த அசிங்கத்துக்கெல்லாம் பதில் சொல்லதான் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்து வந்தா பேசுனவங்க கேவலப்படுவாங்கன்னு சொல்லிதாங்க மேடம் நான் சேர்த்தணும்னு சொல்றேன். தகாத பொண்ணோட போய் உறவு வச்சுக்கிட்டு இருக்கான், 10,000 ரூபாய் கொடுத்தாக்கா உன் புருஷனை விட்டு தரேன்ற பொண்ணுகிட்ட போய் 10,000 ரூபாய் கொடுத்த ஏமாந்த இந்த பெண்மணி ஒரு படிக்காத பெண் அல்ல. படிச்சிருக்கீங்களம்மா? படிச்சது எம்காம். இந்த அம்மா இவ்வளவு ஏமாந்த பிறகும் தன் புருஷன் தான் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த பெண் தன்னையோட தாயை இவ்வளவு கண்ணீர் நீந்த விட்டாலும் தன்னுடைய தந்தை அப்பா தான் வேணும்னு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கும்போது ஆம்பளை, சில ஆம்பளை இப்படித்தான் இருப்பேன்னா, ஏதோ அரட்டரங்க வந்தோம் கேட்டோம் போனோம் வந்தோம்னா என்ன செய்ய முடியும்? நீங்க ரொம்ப கூர்மையா சிந்திக்கணும்.